25 தொகுதிகளுக்கு ஏன் திமுகவுடன் மண்டியிட வேண்டும்? ஆட்சிக்கு எதிரான அலை நம்மையும் பாதிக்கும். வெற்றியோ தோல்வியோ விஜயுடன் கூட்டணி வைப்போம். கேரளா புதுவைக்கும் சாதகமாக இருக்கும். வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு கிடைக்கும். தோல்வி அடைந்தாலும் நமக்கு நஷ்டமில்லை. பிரியங்கா காந்தியிடம் வலியுறுத்தி காங்கிரஸ் பிரமுகர்கள். துணிச்சலான முடிவெடுக்கப் போகும் பிரியங்கா காந்தி. தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் தற்போது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிகள் தற்போது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அலை வீசுவதாக தெரிகிறது. வெறும் 25 தொகுதிகளுக்காக நாம் ஏன் ஒவ்வொரு முறையும் திமுகவுடன் மண்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். ஆளுங்கட்சிக்கு எதிராக மெல்ல உருவெடுத்து வரும் அதிருப்தி அலை கூட்டணியில் நீடித்தால் நம்மையும் பாதிக்கும் என்றும், ஒரு தேசிய கட்சி என்ற கௌரவத்தை தக்கவைக்க புதிய பாதையை தேட வேண்டும் என்றும் அவர்கள் தலைமையிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக காங்கிரஸ் பிரமுகர்கள் சிலர் டெல்லி மேலிடத்திற்கு, குறிப்பாக பிரியங்கா காந்திக்கு ஒரு அதிரடி ஆலோசனை முன்வைத்துள்ளனர். வெற்றியோ தோல்வியோ வரும் தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதே சிறந்தது என்பதுதான் அந்த திட்டம். விஜயின் அரசியல் வருகை இளைஞர்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவருடன் கைகோர்ப்பது காங்கிரசுக்கு புத்துயிர் அளிக்கும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். இந்த நகர்வு தமிழகத்தில் மட்டுமில்லாமல் கேரளாவில் புதுவையிலும் காங்கிரசுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கும் என்பது இவர்களின் கணிப்பு. காங்கிரசின் நிர்வாகிகள் முன்வைக்கும் மிக முக்கியமான வாதம் ஆட்சியில் பங்கு என்பதாகும். திமுகவுடன் பலமுறை கேட்டும் கிடைக்காத அந்த அதிகார பகிர்வு விஜயுடன் கூட்டணி அமைத்தால் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். வெற்றி பெற்றால் ஆட்சியில் சரிபாதி பங்கு கிடைக்கும். ஒருவேளை தோல்வி அடைந்தாலும் நமக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. தனித்துவமான அடையாளமாவது மிஞ்சும் என்பதே அவர்களின் வாதம். திமுகவின் நிலையிலிருந்து ஒதுங்கி ஒரு மாற்று சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இதுவே சரியான தருணம் என்று பிரியங்கா காந்தியிடம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறியதாக சொல்லப்படுகிறது. பிரியங்கா காந்தியை பொறுத்தவரை தென்னிந்திய அரசியலில் காங்கிரசின் பிடியை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வமாகவே உள்ளார். கடந்த காலங்களில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருவருமே விஜயுடன் சுமூகமாகவே உறவை கொண்டுள்ளனர். சமீபத்தில் கூட விஜயின் அரசியல் மாநாட்டுக்கு பிறகு காங்கிரசின் முக்கிய புள்ளிகள் சிலர் அவரை சந்தித்து பேசியதாக தகவல்கள் கசிந்துள்ளது. இதனால் திமுகவின் பிடியிலிருந்து விடுபட ஒரு மூன்றாவது அணி அமைப்பதற்காக சாத்தியக்கூறுகளை பிரியங்கா காந்தி தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மறுபுறம் திமுக தரப்பு காங்கிரஸ் கட்சியின் இந்த அதிரடி நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. விசிக போன்ற கட்சிகளும் ஆட்சி பங்கு கேட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் அது திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே அமையும். இருப்பினும் சுயமரியாதையை இழந்து கூட்டணியில் நீடிப்பதை விட ஒரு புதிய தலைவருடன் கைகோர்த்து களமிறக்குவதே மேல் என்ற முடிவில் காங்கிரஸ் தொண்டர்கள் உறுதியாக உள்ளனர். இது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சுனாமி ஏற்பட போவதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. இறுதியாக பிரியங்கா காந்தி எடுக்கப் போகும் அந்த ஒரு துணிச்சலான முடிவு தமிழகத்தின் 2026 தேர்தல் தளபதியை மாற்றி அமைக்கப் போகிறது. விஜயின் மக்கள் செல்வாக்கும் காங்கிரசின் பாரம்பரிய வாக்கு வங்கியும் இணைந்தால் அது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவ கட்சிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் சக்தியாக உருவெடுக்கும். டெல்லியிலிருந்து வரப்போகும் அந்த பச்சை கொடிக்காக தமிழக காங்கிரஸ் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அதிசயம் நிகழுமா அல்லது மீண்டும் திமுகவின் நிலையிலேயே காங்கிரஸ் தஞ்சமடையுமா என்பது இன்னும் சில மாதங்களில் தெளிவாகிவிடும்.